திருச்சி அருகே உள்ள முருங்கப்பட்டி வெடிபொருள் தொழிற்சாலையில் சிபிசிஐடி அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். விபத்து ஏற்பட்ட இடத்தில் இருந்து மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டுள்ளன. விபத்தில் 18 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் ஒரு இளைஞரை காணவில்லை என உறவினர் குற்றம் சாட்டினர். விசாரணையில் சேலத்தைச் சேர்ந்த இளைஞர் பிரவீன் என்பவரும் இந்த விபத்தில் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. 19 பேர் உயிரிழந்த விபத்திற்கு ஆலையை முறையாக பராமரிக்காததே காரணம் என புகார் எழுந்துள்ளது. ஆபத்தான வெடிமருந்துகள் தயாரித்து வந்த தனியார் தொழிற்சாலையில் அவ்வப்போது தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்படும் என்று அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் கூறுகின்றனர். புகார் அளிக்கும் போது தற்காலிகமாக மட்டுமே பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. விபத்து நேரிட்டதற்கு முந்தைய நாள் சம்பந்தப்பட்ட யூனிட்டில் பிரச்சனை இருந்ததாகவும் அதனை சரி செய்வதற்குள் விபத்து நிகழ்ந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. நிறைய இது மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி வரும் சார். சின்ன சரியான மெயின்டெனன்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்லுவோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், திருப்பி செஞ்சு கொடுக்குறோமா முறையாக நிர்வாகம் கவனிக்கிறதில்ல. அப்புறம் சின்னதாக செஞ்சு கொடுப்பாங்க, சரி வர எங்களை இது பண்ணுறதில்ல. சரி இப்படின்ட்டு போனால் இது வரைக்கும் 15 வருஷமாக அங்கே வேலை செய்கிறேன், இன்னும் நடக்கல, நல்லபடியாக இருக்கும். திடீர்னு இன்னைக்கு எதிர்பாராதமாக இது நடந்தது. எங்களுக்கு என்ன எதுனே தெரியல சார். நைட்டு ஷிஃப்ட் பார்த்தவங்க அதில் டெம்பரேச்சர் லீக்கேஜ் ஆகுது, அதை கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு அவங்க யாருமே அதை கவனத்தில் வைக்காததுனால இது விபத்து ஏற்பட்டு இருக்குது.